ஹாய் ஹாய் காய்ஸ், காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா Thursday vlog தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. இப்போ வந்து நாங்கள் அவுட்டிங் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், பார்க்கு போகிறோம். இதெல்லாம் எங்கள் பிளானில் இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்காது பாருங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆயுத பூஜை வ்ளாக் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆயுத பூஜை வ்ளாக் பார்க்காம யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே வந்து கோவிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா பீச் ஸ்டேஷன் எக்ஸாக்ட் பேக் சைடில் இருக்குது காளிகாம்பாள் கோவில் தான். ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த கோவில் வந்து ரொம்பவே க்ளோஸு. ஏன்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் நான் லவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்களோட 25th ஆனிவர்சரிக்கு இங்கே பூஜை புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் பூஜை முடிச்சுட்டு இங்கே தான் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன். அவங்க ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் தான் பார்த்தாங்க என்னோடய ஹஸ்பண்டை. ஸோ எங்களுக்கு ரொம்பவே வந்து க்ளோஸ் டு ஹார்ட் இந்த கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனும் கூட. இவங்க பிரித்திங்கரா தேவி காளியம்மன். ஸோ இங்கே வந்து ஓமம் எல்லாமே வளர்த்து ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு இவ்வளோ தூரம் கோவிலுக்கு வந்துட்டு பிரசாதம் சாப்பிடாமையே புளியோதரை சக்கரை பொங்கல் எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பீச்சுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ எண்ணூர் பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா பர்மா நகரில் இந்த கோவில் இருக்குது, முனீஸ்வரர் கோவில். ஸோ முனீஸ்வரர் ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் தான் வந்து நான் சிலையாக பார்த்துருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த ரோடு க்ராஸ் பண்ணி போயிருக்கோம், பட் உள்ளே போனதில்லை இது வரையும் கூட. ஸோ இன்னொரு பீச் அந்த போகிற ரோடு பார்த்திங்கன்னா பீச் கிட்டே வந்தோடனே ஹைவே மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் பீச் எல்லாமே போயிட்டு தம்பி ஒரு குஷி ஆகிட்டார். அவர் எல்லாரையுமே இழுத்து விளையாட எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டான். கண்ட்ரோலே எங்களால் பண்ண முடியல. எல்லாருமே சுற்றி நின்றுட்டு நடுவில் தான் அவனை விளையாட வச்சுட்ருந்தோம். அப்படியுமே இப்படி சைடில் போகிறது அப்படி சைடில் போகிறதுன்னு சொல்லி ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு. கோவில்லாம் 12 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுறதால ஈவினிங் 3 o'clock மேலே தான் நம்ம கிளம்பியிருந்தோம். பீச்சில் திரும்பி தம்பி எப்படி வீட்டுக்கு போட்டு போகிறோன்னே தெரியாமல் இருந்தோம். யார் வேலையுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், அங்கே பாரு லைட் எரியுது, அங்கே கூப்பிட்டு போய் அதை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்தினாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் மம்மி கிட்ட சொல்லி பேசி அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே நிறைய கடையுமே இருக்குது. ஸ்நாக்ஸ் ஷாப்பு, பொம்மை அது எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டு போகிற வழியில் எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான அத்தோ வாங்கியிருந்தோம். ஒரு கோவில் காமிச்சால முனீஸ்வரர் கோவில், அது ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் அத்தோ ஷாப் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜ்ஜுக்கு வந்து செப்பரேட்டாக போட பேஷன் எல்லாமே தனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நம்மளோட விஜயதசமி vlog இப்படி தான் போச்சு. எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.